இன்று இந்தியாவில் ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடான சமையல் எரிவாயு. அதனுடைய முழு கதையும், அது எங்கிருந்து உருவாக்குறாங்க, அது என்னென்ன பொருள்கள்லாம் கொண்டு உருவாக்குறாங்க, அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, இந்தியா எங்கிருந்து அதை வாங்குது, ஏன் இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எப்படி நம்ம தீர்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து சொல்லக்கூடிய ஒரு காணொளி தான் இன்று நம்ம பார்க்க போறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சாப்பாடுன்றது ஒரு மிக மிக அத்தியாவசியமான பொருள். உலகம் ஃபுல்லா இருக்கும். ஆனா பல இடத்துல பழ வகைகள் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிமாண்ட்ல பழ வகைகள் சாப்பிடுவாங்க. பன்னு, நம்ம சமையல் எரிவாயு உபயோகிக்காத மற்ற அவன் போன்ற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட யூஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள் மற்றவர்கள். ஆனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், அது குறிப்பா தமிழ்நாட்டுல பெரும்பாலும் நல்ல சமைச்சு சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள். நமக்கு சமையல் எரிவாயு எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, எப்படி ஒரு காய்கறி பிரச்சனை வந்தாலோ, வெங்காய பிரச்சனை, தக்காளி பிரச்சனை வந்தாலோ எவ்வளவு நம்ம ஒரு துன்பத்தை அனுபவிப்போம், அதே மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடிய சமையல் எரிவாயு வந்தாலும் ரொம்ப நம்ம பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயத்த பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பல எல்பிஜி கேஸ் நிலையங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்குது. அதுக்கு காரணம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியாவில் வெறும் சமையலுக்கு மட்டும் இல்லாம நம்ம எரிபொருள் எதுக்கு உபயோகிக்கிறாங்க அப்படின்னா, எரிவாயு எதுக்கு உபயோகிக்கிறாங்க அப்படின்னா, ஆட்டோ ஓட்டுறதுக்கு, கார் ஓட்டுறதுக்கு போன்ற வாகனங்கள் ஓட்டுறதுக்கு கூட இந்த 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 வரையான எரிவாயு உபயோகிக்கிறாங்க. அதனால ஏற்படும் இன்னும் வராதெல்லாம் ரொம்ப டிமாண்டா இருக்கிறதால இன்னைக்கு பெரும்பாலான இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த கேஸ் நிலையங்கள் அதிகமா மூடப்பட்டு கொண்டு இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதேதான் நம்ம சமையல் எரிவாயு உபயோகிக்கிற அதே சிலிண்டர்ல இந்த மாதிரியான இதுக்கு மாத்தினதால அதனுடைய தேவை அதிகமானதுனால முதல் பாதிப்பு கமர்ஷியல் விஷயங்கள் தான் ஏற்படும். கடைசியா தான் நம்ம வீட்டு உபயோக பொருளுக்கு ஏற்படும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, மத்திய அரசு எஸ்மா சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, எஸ்மா சட்டம் அப்படிங்கிறது அத்தியாவசியமான பொருட்களை நம்ம பதுக்க கூடாது. இப்ப சிலிண்டர் நம்மளுக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், தேவைக்கு அதிகமான சிலிண்டர்ல தேவைக்கு அதிகமான எரி உருளைகளை என்ன பண்ணக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் நீங்க பதுக்கி வைக்க கூடாது. ரொம்ப முக்கியம். அதனால யாருன்னா அந்த மாதிரி 4-5 சிலிண்டர் வாங்கி பதுக்கி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருங்க. எல்லாம் இது பட் இருந்தாலும் சட்ட பிரகாரம் தப்பு. தேவையான பொருள் மட்டும் வாங்க. டிமாண்டா இருந்தா கூட கொஞ்சம் நீங்க ஒண்ணு மட்டும் ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். சில சில நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, நல்லா ஒரு 50 சிலிண்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 5000 சிலிண்டர் பதுக்கி வச்சுப்பாங்க. பதுக்கி வச்சு டிமாண்ட் பண்ணி நல்ல வெளியில மார்க்கெட்ல நல்ல ரேட் வச்சு விற்பாங்க. அது மக்களுக்கு பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தும் அப்படின்றனால இந்த எஸ்மா சட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த காலத்துல இப்ப இருக்கிற இளைஞர்கள்லாம் இந்த சமையல் எரிவாயுல தான் பிறந்ததுல இருந்து வளர்ந்து வாழ்ந்திருப்பாங்க. ஆனா கொஞ்சம் பழைய காலத்து ஆள்கள் எல்லாம் இந்த சமையல் எரிவாயு வர்றதுக்கு முன்னாடி உபயோகித்த அடுப்புகள் பாருங்க. இந்த மாதிரியான ஒரு மண் அடுப்புகள். இதுல நம்முடைய விறகு கட்டைகளை வச்சுதான் இந்த மண் அடுப்புகளை எரிப்பாங்க. இப்போ எரிவாயு அப்படின்றதே பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல்லாம் சேர்ந்ததுதான் அந்த எரிவாயு. நம்ம உண்ணக்கூடிய உணவு வகையில பாத்தீங்கன்னா, அந்த தீயால வர அந்த வித்தியாசம் நல்லா தெளிவா தெரியும். நீங்க சிலிண்டர்ல நீங்க அதாவது கேஸ் எரி உருளையில நீங்க செய்யற அந்த சமையலும், ஒரு நீங்க அடுப்புல விறகு வச்சு நீங்க செய்யற சமையலும், அதே மாதிரி வேற சில வகையில நீங்க செய்யற சமையலும் பாத்தீங்கன்னா டேஸ்ட்ல எல்லாமே வித்தியாசப்படும். இப்போ கூட பல ஹோட்டல்ல பாத்தீங்கன்னு சொன்னா, பல உணவகங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்பெஷலா எழுதி வைக்கிறாங்க, விறகு அடுப்பால பானையில செய்த உணவு வகைகள் சொல்லிட்டு. ஸோ இது நம்ம சிலிண்டர்லாம் நம்ம இந்தியாக்குள்ள, இது பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி மக்கள் பெரும்பாலும் உபயோகிச்சது இந்த மாதிரியான விறகு கட்டைகளை உபயோகித்து கொண்டு செய்யக்கூடிய இந்த சமையல்கள் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இது பாருங்க, இது ஒரு பெரிய அடுப்பு. இதெல்லாம் ஹோட்டல்ல பிறகு உணவகங்கள்ல அதிகமான பேருக்கு சமைக்கும் போது இந்த மாதிரியான ஒரு முறைகள்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அடுப்பு விறகு வச்சு பத்த வச்சு அட்டகாசமா பண்ணியிருந்தாங்க. அது இதே அந்த காலத்துல இருக்கிற நம்ம இப்ப எப்படி சிலிண்டரை வச்சு நீங்க சாமி கும்பிடுறீங்களோ அந்த மாதிரி அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா மண்ணுல செஞ்சு ஒரு அடுப்பை செஞ்சு விறகு வச்சு பண்ணக்கூடிய நெறிமுறைகள், வாழ்க்கை முறைகள் அப்ப இருந்தது. இதனுடைய காலகட்டம் மாறினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் ஒரு ஒரு நீங்க ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு 30 வருஷம் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான வீடுகள் இருந்தது இந்த மாதிரி மண்ணெண்ணெய், கெரோசின் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய அடுப்புகள். கேஸ் ஸ்டவ் அப்படின்னு, கேஸ் ஸ்டவ்ல இது பேர் மண்ணெண்ணெய் அடுப்புகள் சொல்லுவாங்க. விறகு அடுப்புகள் உபயோகிச்சு விறகு வச்சு நீங்க பண்ணும்போது ரொம்ப புகையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் அந்த விறகு அடுப்புல இருந்து இந்த மாதிரி
இதை யூஸ் பண்றதுதான் பெரிய பணக்காரங்க யூஸ் பண்ற மாதிரி இது வாங்கிட்டாலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தோன்றுச்சு ஒரு காலத்துல. மண்ணடுப்பு விறகு அடுப்பை உபயோகிச்சவங்க வந்து அந்த ஒரு குழல்லாம் ஊதி கண்ணெல்லாம் வந்து ஒரு புகையா வரும், அதை பத்த வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பத்தை தான் கூட இருந்து பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்த ஒரு காலகட்டத்துல அதுக்கு அப்புறமா மக்கள் வந்து இந்த கெரோசின் யூஸ் பண்ற மண்ணெண்ணெய் யூஸ் பண்ற உபயோகிக்கிற இந்த அடுப்புகளை வந்து தயாரிச்சு இந்த அடுப்புகள் வந்து பயங்கரமான ஒரு வியாபாரமாகி ரொம்ப பேர் வீட்டுல வந்து இது அந்த அந்த அடுப்புகளுக்கு அப்புறமா ஓரளவுக்கு ஒரு பணக்கார வீட்டுல கெரோசின் அடுப்பு இந்த அடுப்பு இருந்தாலே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா இதுல செய்யற சமையல் வந்து அந்த விறகு அடுப்புல செய்யற அளவுக்கு வந்து சுவையாவோ இதுவாவோ இருக்காது. ஆனாலும் வந்து வேற அந்த வீட்டு தாய்மார்கள் வந்து கொஞ்சம் எளிமையா செய்யறதுக்காக இந்த கெரோசின் அடுப்பு வந்து அதிகமா உபயோகிச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 2-3 வகை இருக்கு. அந்த மாதிரி அடுப்புல வந்து உபயோகிச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1965 வருஷம் தான் முத இந்த இந்த எரிவாயு சொல்றது எரி உருளை வந்து முத வந்து இந்தியாவுக்குள்ள வருது. அதுவும் கல்கட்டால வருது. 1967 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஃபேக்டரியே வந்து இந்தியாவில் வந்து நிர்மாணிக்கிறாங்க. இது 1965-67 காலகட்டங்கள்ல அப்படி உருவாக்கப்பட்ட அந்த சமையல் எரிவாயுகள் வந்து இப்ப இதெல்லாம் உபயோகம்னா சமையல் எரிவாயுக்கு மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோ, கார் போன்ற அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த எரிவாயு வந்து உபயோகப்படுத்துறாங்க. சரி, இப்ப இந்த சமையல் எரிவாயுல வந்து என்னென்ன பொருட்கள் வந்து இதுல உள்ள போடுறாங்க அப்படின்னா நீங்க பாருங்க மேல இது எல்பிஜி அப்படின்னா லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்றதுதான் இதனுடைய முழு ஃபார்ம். இதுல வந்து புரோபேன் மற்றும் பியூட்டன் அப்படின்ற 2 கெமிக்கல் வந்து மிக்ஸ் ஆகுது. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுடைய ஒரு ஒரு வேதிப்பொருள். கார்பன் டை ஆக்சைடுல இருந்து வரக்கூடிய ஒரு பொருள். இதுல இருந்து வரக்கூடிய அந்த மாசு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நேச்சுரல் கேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து தயாரிக்கிறாங்க. அதாவது நீங்க பெட்ரோலியம் வந்து எடுக்கிறது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பதான் நீங்க பார்த்துருப்பீங்க கார் பைக்லாம் வந்து கிட்டத்தட்ட ஏரோப்ளைனே ஓடிடுச்சு. இது அதுக்கப்புறம் வந்து ஒன்னொன்னா கொஞ்சம் கால மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி உருவாகுது. இந்த சமையலுக்கு உபயோகிக்கிறதுனால இந்த வாயு வந்து ஒரு சுத்தமான வாயு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரிவாயுவை வந்து நேச்சுரல் கேஸ், அதாவது இயற்கை வாயுல இருந்தா இதை வந்து தயாரிக்கிறாங்க. இயற்கை வாயுனா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு காலகட்டத்துக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய உயிர்கள், அதாவது நுண்ணுயிர்கள், அப்புறம் மிருகங்கள், விலங்குகள் எல்லாமே போட்ட அந்த கழிவு இருக்கும். பிளஸ் அதனுடைய இறப்புக்கு அப்புறமா அந்த உடல்ல ஏற்பட்ட சிதைகள் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா பூமிக்கு அடியில ரொம்ப ஆழத்துல வந்து பதிஞ்சிருக்கு. அதுல இருந்து உருவாகக்கூடிய ஒரு அதுல இருந்து ஒரு வாயு எடுக்கிறாங்க. அது ஒரு காலம் எடுக்கும்போது அந்த வாயு வந்து ரொம்ப சுத்தமா இருக்கு. அதுதான் வந்து மீத்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். மீத்தேன் வாயுல இருந்து தான் இந்த இந்த புரோபின் அந்த பியூட்டெல்லாம் அது வந்து எடுக்கிறாங்க. அதுல ஒரு 60-40% வந்து ரெண்டு மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்றது கூடவே என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய இயற்கை க்ரூட் ஆயில் இருக்கு இல்லையா, க்ரூட் ஆயில்ல இருந்து வந்து ஒரு 40% எடுத்து தான் வந்து இந்த எரிவாயு வந்து ரெடி பண்றாங்க. சரி, இந்த எரிவாயு வந்து எப்படி வந்து சிலிண்டர்ல வந்து எப்படி அடைக்க முடியும், ஒரு கேஸை வந்து எப்படி சிலிண்டர்ல அடைக்க முடியும் அப்படின்னா அதை முதல்ல என்ன பண்றாங்க, ஒரு ப்ரொபோர்ஷன்ல கலந்து ஒரு திரவமா, அதாவது ஒரு வாட்டர் ஃபார்மேட்ல அந்த மாதிரி ஒரு திரவமா என்ன பண்றாங்க அதை மாத்துறாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கேஸ் அங்கிருந்து கண்டென்சேஷன் ஆகி லிக்விட் ஆகி மறுபடியும் வேப்பரேஷன் ஆகி அது கேஸா வந்து மாறுற மாதிரி பண்ணிருக்கிறாங்க. இப்போ அதை ஒரு சிலிண்டர்ல அடைச்சதுக்கு அப்புறமா மேலும் 2 வேதிப்பொருட்கள் 2 பொருளை சேர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பொருள் அதுல என்ன பண்ணுதுன்னா பத்தும் போது கரெக்டா அதை பத்த வைக்கிறதுக்கு ஒரு ஒரு கெமிக்கலையும் அது கூட அந்த வாயுவா இருக்கிறது ஈஸியா வெளில போகாம இருக்கிறதுக்காக இன்னொரு வேதிப்பொருளையும் கலந்து மொத்தம் 4 வேதிப்பொருட்கள் கலந்து இந்த எல்பிஜி உருவாகுது. இதை வந்து திரவமா மாத்தி மறுபடியும் வந்து வாயுவா மாத்துறாங்க. இது வந்து நம்ம க்ரூட் ஆயில்ல இருந்து எப்படி வந்து இந்த கேஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 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 சின்ன ஒரு விஷயம். முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா வர க்ரூட் ஆயில்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து டீசல் ஆயில், அப்புறம் கெரோசின், அப்புறம் நாப்தா, அப்புறம் வந்து கேஸ் ஆன்லைன்ல வந்து கேஸ் வந்து வருது. அதையும் அடைச்சுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர எரிவாயுல வந்து சிலிண்டர் அடைச்சு தராங்க. சரி, இப்ப என்ன பிரச்சனை, நாட்டுல என்ன பிரச்சனை, ஏன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயமா ஆச்சு இன்னைக்கு இந்த பிரச்சனை அப்படின்றத இப்ப முக்கியமா நம்ம பார்க்க போறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இயற்கை எரிவாயு வந்து இந்தியாலையும் கிடைக்குது. ஆனா இந்தியாவில ரொம்ப இடத்துல எடுக்க விட மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையும் தரக்கூடிய, நான் ஆல்ரெடி முதல்லயே சொன்னேன், எல்லாமே சுத்தமானது கிடையாது. அங்க 1008 பிரச்சனையும் இருக்கு. இது வந்து கடலுக்கு அடியிலயும் இருக்கு, பூமிக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு. இந்த இயற்கை எரிவாயு வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து க்ரூட் ஆயில் எடுத்துட்டு இருக்கிற இந்த வளைகுடா நாடுகள்ல வந்து
இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எடுக்க முயற்சி பண்றாங்க கல்ஃப் ரீஜன்ல பாத்தீங்கன்னா. அதுவும் முக்கியமா இது அந்த வளைகுடா நாடுகள். இந்த வளைகுடா நாடுகள்ல வந்து தான் வந்து பெட்ரோலிய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து அந்த மீத்தேன் வாயு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாருங்க. இந்த மீத்தேன் வாயுனுடைய அந்த அதனுடைய அதனுடைய ஆஹ் வெளியில வந்தா பூமியில இருந்து வெளில வந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இதனுடைய பிக்சர்ல நீங்க அதை பார்த்துருப்பீங்க. இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இந்த நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரஷ்யாவில தான் 1688 ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட் அளவுக்கு அது வந்து இருக்கு. அது கூட பாத்தீங்கன்னா ஈரான்ல, கத்தார்ல, சவுதி அரேபியா, யுஏஇ, யுஎஸ், சைனா, அப்புறம் நைஜீரியா, வெனிசுலா மற்றும் தர்மெனிஸ்டன் அப்படின்ற நாடுகள்ல வந்து இது வந்து அதிகமா இந்த நேச்சுரல் கேஸ் வந்து காணப்படுது. இப்போ இன்னொரு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல ப்ராப்ளமே இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைக்கு வந்து காரணமே மூல காரணமே இங்கதான் இருக்கு. இப்போ இந்தியாவுக்கு அதிகமான இந்த சமையல் எரிவாயுவை கொடுக்கக்கூடிய நாடுகள் எது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா குவைத் ஒண்ணு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒண்ணு, கத்தார் ஒண்ணு. இந்த 3 கண்ட்ரி எப்ப நம்ம தேவைப்படுமோ சவுதி அரேபியா. இந்த கத்தார்ல தான் அதிகமா நம்ம வந்து தேவையான அளவுக்கு அதிகமான வாங்குறது கத்தார்ல வாங்குறோம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல வாங்குறோம், குவைத்துல வாங்குறோம். இந்த இடத்துல இருந்து வாங்கக்கூடிய இந்த அதிகபட்ச நம்முடைய எரிவாயுகள் ஏன் இங்க வாங்குறாங்க? இது இல்லாம பல இடங்கள் வந்து உற்பத்தி பண்ணாலும் இங்கிருந்து ஏன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இது வந்து இந்தியாவுக்கு மிக நெருக்கமான ஒரு ஒரு இடம். நம்மளுக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப எப்பயுமே கிடைக்கக்கூடியது நம்மளுக்கு எப்பயுமே வந்து இல்லாம இருக்காது, எப்பயுமே கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றதுனால இந்த இடத்த வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, பிளான் பண்றாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி தனது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், குவைத்து மற்றும் இந்த யூஏல இருந்து அவங்க வந்து வாங்குறாங்க. இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இந்த ப்ளூவா இருக்கிறது எல்லாமே வந்து கடல் கடல் வழியா இங்கிருந்து ஆரம்பிக்கிற இந்த வழி வந்து இங்க இந்தியா வந்து இந்த லாஸ்ட்ல இங்க இருக்கு. ஸோ இங்க உற்பத்தி ஆகிற இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கேஸ் எல்லாமே இந்த கடல் பரப்பு வழியா குவைத்துல இருந்து இந்த வழியா வந்து இப்படி இந்தியாவுக்கு வரணும். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இருந்து வந்து இந்த வழியா இப்படி வரணும். கத்தார்ல இருந்து வரதும் இந்த வழியா வரணும். இதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற ஒரு சின்ன இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சின்னதா இருக்கும். இந்த இடத்துலதான் இந்த கடல் பரப்பு இங்க இருந்து குறுகி இங்க ஆரம்பிக்கிற கடல் பரப்பு, அதுக்கு மேல கடல் பரப்பு இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்கதான் கடல் பரப்பு ஆரம்பிக்குது. இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த வர இடம் இந்த ஒரு குறுகிய இடத்துல கடந்து மீண்டும் அப்படியே பெரிய ஒரு ஒரு சமுத்திரத்துல வந்து கப்பல் எங்க வேணா போகலாம். ஆனா இந்த இடம் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற இந்த இடம் வந்து ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ வார்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தார், குவைத்து, சவுதி அரேபியா போன்ற பல வளைகுடா நாடுகள் வந்து நம்முடைய அமெரிக்காவுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கிறதுனால ஈரான் வந்து இந்த நாட்டினுடைய எந்த வாணிபங்களையும் வந்து இந்த வழி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பார்த்தா தெரியும். இது போலதான் மொத்த நிலப்பரப்பு, இது கடல் பரப்பு இவ்வளவுதான். எதுவாக இருந்தாலும் இது கடந்து போய் தான் ஆகணும். வேற எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கடல் பரப்பு இருக்காது. நிலத்துல வந்து உங்களால வந்து அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்க வந்து எடுத்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த இடம் ரொம்ப சின்னதா இருக்கிறதால அவங்களால என்ன பண்ண முடியலாம், ஈரானை பகைச்சிக்கிட்டு அவங்களால என்ன பண்ண முடியல, இதை எடுத்துட்டு வர முடியல. இப்ப இந்தியா என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கடல் பரப்பை கடக்கிறதுக்காக ஈரான் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கு. அலோவ் பண்ணுங்க, எங்க நாட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ், அதாவது என்னன்னா அமெரிக்காட்டையும் இருக்கு, எல்லானா அமெரிக்கால இருக்கு, ரஷ்யால இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு, ரெஸ்ட் ஆஃப் எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனா நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்கிருந்து எடுக்கிறது தான் நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து கம்மியான ஒண்ணா இருக்கும். இப்ப அது இல்லாம அவன்லயே நீங்க செய்யலாம், அப்புறம் இப்ப இருக்கிற கரண்ட் அடுப்புலயே செய்யலாம். ஆனா நமக்கு மக்கள் வந்து முழுக்க முழுக்க அதனுடைய அந்த நேச்சுரல் கேஸினுடைய ஒரு உபயோகத்துல இருந்துட்டதுனால அவங்கள அவ்வளவு சீக்கிரமா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா மாத்தி மற்றொரு முறைக்கு நம்ம எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப இந்த இடத்த கடக்கிறதுக்கு வந்து கடக்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கேஸ் மறுபடியும் அந்த அந்த செட்டப்பை மறுபடியும் மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா வேற நாட்டுகள் வந்து எடுத்துன்னு வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, காஸ்டாவும் அதிகமாகவும் நேரமும் அதிகமாகவும் பிளஸ் இப்ப இருக்கிற பிரச்சனை வந்து சால்வ் வந்து கிடைக்காது. ஆனா இந்தியா வந்து அதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்குதுன்னா ரஷ்யால இருந்து வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அதுவும் இல்லாம நிலக்கரியில இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனா அது இதை விட மோசமா இருக்கு. நான் முதல்லயே சொன்ன மாதிரி நம்மளுடைய விறகுல அடுப்புல பத்த வைக்கிற ஒரு ஒரு இது வந்து எவ்வளவு சுத்தமா இருக்கும். நீங்க கெரோசின்ல செய்யறதுக்கும், அதே இப்ப கேஸ் செய்யறதுக்கும், அதே நிலக்கரியில செஞ்சப்பட்ட அந்த கேஸ் செய்யறதுக்குமே வந்து 1000 வித்தியாசம் இருக்கும். நம்ம நாட்டிலயுமே வந்து நம்ம செந்தமிழன் சீமான் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, நம்முடைய நம்முடைய நாட்டுல இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை வச்சு பயோகேஸ் கண்டுபிடிச்சி அதை நேரம் உபயோகப்படுத்தி இருந்தாங்கன்னா இந்த வெளிநாட்டினுடைய இந்த பிரச்சனை வந்து இந்தியாவை பாதிச்சிருக்காது. ஆனா இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல செய்ய வேண்டியது. இப்பத்திய பிரச்சனைக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த நாடுகள் நமக்கு வந்து தரதுக்கு தயாரா இருந்தாலும் இந்த இடத்த கடக்கிறது ஈரான் வந்து நம்மள சம்மதிக்காதெல்லாம் இந்த எரிவாயு மற்றும் பெட்ரோலியம் ப்ராடக்டினுடைய ப்ராப்ளம் வந்து தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. இதை சீக்கிரமா வந்து வார பத்தி கவலைப்படாம ஈரான் வந்து நம்மளுக்கு சீக்கிரமா பண்ணாங்க அப்படின்னு சொன்னா பழைய மாதிரி வந்து நம்மளுக்கு உற்பத்தி நமக்கு வந்து பொருட்கள் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம இப்பயே வந்து அதுக்கான மாற்று சமைக்கிறதுக்கான மாற்று ஏற்பாடுகளை வந்து நீங்க சைமல்டேனியஸா உங்களுக்கு பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து நல்லது. அவன் வாங்கிக்கிங்க. அப்புறம் வந்து இந்த நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட இந்த மாதிரி அடுப்பு இருந்தா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அதே மாதிரி நீங்க எலக்ட்ரிக் அடுப்புமே வந்து நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணுங்க. மேலும் வந்து இந்த நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மாதிரி இந்த விறகு அடுப்புகளும் வந்து நீங்க முடிஞ்சா வந்து இந்த மாதிரி நேரத்துல வந்து உபயோகிச்சு பாருங்க. அதனுடைய பயன்பாடு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். விறகு அடுப்போட பயன்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, மேபி நீங்க அதை விட ஒரு சின்ன ஒரு மாற்றம் தானே, எல்லாமே ஒரு காலத்தின் மாற்றம் தானே. இது இந்த பழைய பழைய வாழ்க்கைக்கு நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னா பழைய வாழ்க்கையான இந்த மாதிரி விறகு அடுப்புல நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அதுல டேஸ்ட் எப்படி இருக்கும், அதுல வந்து உங்களுக்கான நல்லது எப்படி இருக்கணும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. சும்மா சமையல் எரிவாயு வர நேரத்துல நம்ம அதுக்காக போய் போராடுறதுக்கு இதுக்கான ஏற்பாடையும் பண்ணி முடிந்த அளவுக்கு இந்த தட்டுப்பாடிலிருந்து வெளிவர முயற்சி செய்யுங்கள்.